ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிலு மற்றுமொரு காணொளியில் இணைகின்றோம். அதாவது எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு தரம் 1இல் புதிதாக இணைய இருக்கும் மாணவர்களுக்கான ஒரு பதிவாக இது காணப்படுகிறது. அது சார்பான ஒரு வீடியோவை வந்து ஒரு கொஞ்சம் தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆம். 2025ஆம் ஆண்டு தரம் 1இல் இணைய இருக்கும் மாணவர்களுக்கான ஒரு பதிவாகவே இது காணப்படுகிறது. அதாவது அரசாங்க பாடசாலைகளில் இணைவதற்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கான பதிவு. இதுல வந்து சில தகமைகள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அதாவது மாணவர்களுக்கும் இப்படியான ஒரு வயதெல்லை காணப்படுகிறது. அதே போன்று குறிப்பிட்ட சலுகைகளும் வந்து நம்மளுக்கு அரச பாடசாலைகளில் வந்து வழங்கப்படுகிறது. அடுத்தது வந்து சில எதிர்பார்ப்புகளும் நம்மள்ட்ட இருந்து அரசாங்கம் வந்து எதிர்பார்க்கிறது. அது என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவதாக மாணவர்கள் வயதெல்லை தான் இதில் வந்து பெரும்பாலும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அந்த பிள்ளையோட வயது வந்து 5 வயதையே பூர்த்தி செஞ்சிருக்கணும். அதாவது 5 வயதை வந்து முடிவடைஞ்சிருக்கணும். அந்த 31ஆம் தேதியில வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்படியான பிள்ளைகள் தான் இந்த தரம் 1ல வந்து இணைத்துக் கொள்றாங்க. இப்போ வயது கூடின பிள்ளைகளை இணைக்க இயலாதான்னு சொல்லி கேட்டால் அப்படின்னு இல்லை. வயது கூடின பிள்ளைகளையும் இணைக்கலாம். அதாவது 6 வயது 6க்கு மேற்பட்ட பிள்ளைகளையும் சில நேரங்களில் பாடசாலைகளுக்கு சில காரணங்களால் அனுப்பாமல் இருக்கலாம். அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த 5 வயது பூர்த்தி செய்த மாணவர்கள், 6 வயது ஆகாமல் 5 வயது பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு முன்னுரிமை தான் வழங்கப்படும். அதற்கு பிற்பாடு தான், அதாவது அந்த பாடசாலையில் வந்து 5 வயதுக்குட்பட்ட அந்த 5 வயது பூர்த்தி செய்த அவங்களை ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு தான், அதுக்கு பிறகு அந்த பாடசாலையில் வெற்றிடங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த 6 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களை வந்து அதில் உள்வாங்கப்படுவார்கள். இப்போ நம்மளோட பிள்ளைகளை வந்து அனுமதிக்கிறதுக்காக பாடசாலையில் வந்து இதை அனுமதிக்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்மை வந்து ஒரு 6 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது இதை வந்து வகுதிகள் என்று சொல்லுவாங்க. இந்த 6 வகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து இப்போ குறிப்பிட்ட பாடசாலை வந்து அந்த பிள்ளை இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில், இப்போ அந்த பிள்ளையோட வீட்டுக்கும் அந்த பாடசாலைக்கும் வந்து மிக அருகாமையில் வந்து இருக்கிற ஒரு பகுதியாக வந்து இருக்கு. 2வது பகுதி என்னன்னு சொன்னா, இப்போ அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் வந்து அந்த பாடசாலையில பழைய மாணவர்களாக இருக்கலாம். ஒன்று அப்பா வந்து அந்த பாடசாலையில படிச்சிருக்கலாம், இல்லை அம்மா வந்து அந்த பாடசாலையில படிச்சிருக்கலாம். 3வது வந்து இப்போ அந்த பிள்ளையிட வந்து அண்ணாவோ அக்காவோ அப்படி யாராவது வந்து அந்த பாடசாலையில வந்து படிக்கலாம். இப்போ 4வது பகுதி வந்து அந்த கல்வி அமைச்சின் கீழ் வந்து அவங்க வேலை செய்கிற ஒரு பேரண்ட்ஸாக இருக்கணும். அந்த பெற்றோர்கள் வந்து கல்வி அமைச்சின் கீழ் அரசாங்க வந்து பாடசாலையிலேயோ இல்லை அந்த கல்வி அமைச்சின் கீழ் வர வேற ஒரு பணியகத்திலேயோ வந்து வேலை செய்கிற ஒரு பெற்றோர்களாக வந்து இருக்கலாம். 5வது வந்து அவங்க இலங்கையில வந்து வாழ்ந்து பிறகு அந்த பிள்ளையும் அந்த பெற்றோர்களும் வந்து வேற வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இலங்கையில வந்து படிக்கணும்னு சொன்னா அப்படி சேர்ற ஒரு கேட்டகரி வந்து இருக்கு. அடுத்ததா வந்து இந்த அரசாங்க வேலை செய்யறவங்கள வந்து இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இல்லாட்டி பேங்க்ல வந்து மேனேஜரா இருக்கிறவங்க, அப்படி குறிப்பிட்ட வேலை செய்யறவங்க வந்து இடமாற்றப்படுவாங்க. வருடத்துக்கு 3 வருடத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 1 வருடத்திற்கு ஒருக்கா அப்படியான இடமாற்றங்கள் வந்து அவங்களுக்கு பெறும். அப்படி அதையும் இதுல வந்து இணைச்சிருக்காங்க. இப்படி வந்து 6 விதமா வந்து இதை பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்படி வந்து இருக்கிற 6 கேட்டகரியிலையும் வந்து உங்களுக்கு எது வந்து சாத்தியமாப்படுதோ அந்த இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களோட ஃபார்மை. அதே போல எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், தரம் 1இல் வந்து அரசாங்க பாடசாலையில, இலங்கையில வந்து அரசாங்க பாடசாலையில தரம் 1இல் வந்து இணைக்கும் போது தமிழ் மொழி அல்லது சிங்கள மொழி மூலமாகத்தான் கற்கைநெறிகள் ஆரம்பிக்கப்படும். மாறாக ஆங்கில மொழி மூலம் இந்த கற்கைநெறிகள் ஆரம்பிக்கப்படாது. இது வந்து நம்மட அரசாங்க பாடசாலையில வந்து தமிழ் அல்லது சிங்களம் மூலமா தான் நம்மளுக்கு படிப்பிப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தமிழ்ல நீங்க படிக்க விரும்புறீங்களா, இல்ல சிங்களத்துல படிக்க விரும்புறீங்களான்னு நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விண்ணப்பத்துல வந்து நீங்க அந்த பாடத்தை நீங்க தெரிவு செய்யணும். அதே போல இந்த கல்வி அமைச்சானது சில சலுகைகள் வந்து பொதுமக்களுக்கு
தந்திருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு முப்படையிலேயோ இல்ல ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தராக வந்து இருக்கிறவங்க வந்து இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, இவங்க வந்து இந்த முறைப்படியிலயும் அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஃபார்ம வந்து அனுப்பலாம். இல்லையா உங்களுக்கு இப்படி அனுப்புற ஒரு விருப்பம் இல்லன்னு சொன்னா, உங்களோட பணிப்பாளர் அதாவது வேலை செய்ற இப்ப முப்படையில வேலை செய்றவங்க இருப்பாங்க, போலீஸ்ல வேலை செய்றவங்க இருப்பாங்க. அவங்களோட பணிப்பாளர் மூலமா இந்த பிள்ளைகளுக்கான பாடசாலை அனுமதிக்கான ஃபார்ம வந்து நீங்க அனுப்பலாம். இப்ப வந்து நீங்க விரும்பி போடுற ஒரு பாடசாலையா இருக்கட்டும். நீங்க தெரிவு செஞ்ச ஒரு பாடசாலைக்கு போடுவீங்க. அந்த பாடசாலைக்கு வந்து இப்ப நான் சொன்னேனே 6 கேட்டகரி இருக்குன்னு சொல்லி, அத வச்சு வந்து அந்த பாடசாலையில வந்து சேர்றதுக்கான வீதங்கள் வந்து அந்த பாடசாலையாலயோ இல்ல கல்வி அமைச்சாலயோ வகுக்கப்பட்டிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு இப்ப நீங்க கோரப்படுற பாடசாலைக்கு மிக அருகாமையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, 50% சாத்தியம் வந்து உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய சாத்தியம் 50% இருக்கும். இல்ல நீங்க வந்து சகோதரர் வந்து அங்க இருக்கிறாங்க. அப்படி நான் வந்து அப்ளை பண்ண போறேன். அந்த ஃபார்ம் கேட்டகரில நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா, அதுக்கு வந்து 14% ஒரு சாத்தியம் அங்க காணப்படுது. இல்ல உங்களோட பெற்றோர்கள் வந்து அ அதுல நீங்க ஏற்கனவே படிச்ச ஒரு பழைய மாணவர்களா இருந்தா, அதுக்கு 25% சாத்தியக்கூறு வந்து அங்க காணப்படுகிறது. அதேபோல இப்ப நீங்க வந்து கல்வி அமைச்சின் கீழ் ஒரு தொழில் வந்து செய்றீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து 6 விதமான வாய்ப்பு வந்து காணப்படுகிறது. அதேபோல இப்ப நீங்க வெளிநாட்ல வந்து அ இருந்து திரும்ப இங்க வந்து படிக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விதமான வாய்ப்பு காணப்படுகிறது. இல்ல நீங்க வந்து ஒவ்வொரு வருஷம் இப்ப அரசாங்க வேலை செய்றவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரும். இப்ப உதாரணத்துக்கு போலீஸ் உத்தியோகஸ்தரா இருக்கலாம், இல்ல பேங்க் மேனேஜரா இருக்கலாம். அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். அப்படியான ஊழியர்களுக்கு வந்து 4 விதமான வாய்ப்புகள் வந்து அங்க அவங்க வந்து கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இந்த 6ல வந்து அதையும் வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து கருதப்படுகிறது. இப்ப பெரும்பாலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ இப்ப பேரண்ட்ஸோட பேர்ல வந்து அவங்க இருக்கிற வீட்ல வந்து உறுதி வந்து இருந்தா, நம்மளுக்கு சலுகை கூட, அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இல்லையா வந்து லேண்ட்லைன் வந்து நம்மோட வீட்ல இருக்கும்னு சொன்னா, அதுக்கு ஒரு சலுகை இருக்கும். கரண்ட் பில் வந்து பேரண்ட்ஸோட பேர்ல இருந்தா, அதுக்கு ஒரு சலுகை இருக்கும்னு சொல்லி நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உண்மைதான். இப்ப கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட ஆ அந்த கெசெட்ல வந்து இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்ப அப்ளை பண்ற பிள்ளையிட பெற்றோர் பேர்ல வந்து நீங்க இருக்கிற இடத்துல வந்து உறுதி வந்து உங்களோட பேர்ல இருந்தாலோ, அதாவது அம்மாட பேர்லயோ இல்ல அப்பாட பேர்லயோ இருந்தா, அந்த நீங்க இப்ப அப்ளை பண்ணக்குள்ள அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் வந்து வழங்கப்படும். உதாரணமா ஒரு 20 புள்ளி வழங்கப்படும். அதேபோல உங்களுக்கு வந்து இப்ப பெற்றோர் வந்து அம்மாவுக்கோ இல்ல அப்பாவுக்கோ டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளி. அதேபோல வந்து இப்ப உங்களோட திருமண சான்றிதழ வந்து நீங்க சமர்ப்பிக்கும்போது, அதுக்கு ஒரு புள்ளி வந்து வழங்கப்படுகிறது. அதேபோல உங்களோட வீட்டுக்கு வந்து மின்சார கட்டணம் வந்து உங்களோட பேர்ல, அதாவது பெற்றோரோட பேர்ல வந்து இருந்தா, அதுக்கு ஒரு புள்ளி. அதே மாதிரி அ நீர்ப்பாசன திணைக்களத்தால வந்து உங்களோட வீட்ட வந்து நீர் பாசனம், அதாவது அ லைன் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்ஷன் வந்து உங்களோட வீட்ல இருந்தா, அதுக்கு ஒரு புள்ளி எ வந்து வழங்கப்படுகிறது. இந்த ஆவணங்கள் வந்து நீங்க இப்ப ஃபார்ம வந்து ஃபில் அப் பண்ணக்குள்ள இது சார்பான கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்கப்படும். நீங்க வந்து இந்த ஆவணங்கள வந்து நீங்க புள்ளையிட ஃபார்ம் வந்து சமர்ப்பிக்கும்போது, இந்த ஆவணங்களையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று அங்க காணப்படுகிறது. இதே போன்று பல விடயங்கள் வந்து அந்த கெசெட்ல வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஆ இது வந்து நான் வந்து இப்ப முழுமையான ஒரு காணொளியா வந்து நான் இத வெளியிடல. உங்களுக்கு வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு தெளிவுக்காக தான் நான் இந்த வீடியோவ வந்து நான் இப்ப வெளியிடுறேன். உங்களுக்கு முழுமையான வீடியோ வந்து தேவைன்னு சொன்னா, என்ன WhatsApp மூலமாகவோ, இல்ல நமது YouTube வழியாகவோ என்ன தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா, நீங்க தெரிவிங்க. நான் அத முழு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன்.